வணக்கம், வெல்கம் டு டேஸ்டி தவா. இன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு செய்யற மாதிரி டெசர்ட் ரெசிபி ரவா பால்கோவா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பால்கோவா செய்யறதுக்கு 2 கப் பால் எடுத்துக்கிறோம். 1/2 லிட்டர் இருக்கும். பாலை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பாதி ஆகிற வரைக்கும் சுண்ட வச்சு காய்ச்சிக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹையில் வச்சா பால் வெளியே வந்துடும். பால் வேகும்போது ரவையை வறுத்துக்கலாம். ஒரு பேனில் 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்துக்கிறோம். எந்த கப்பில் பால் எடுத்தோமோ அதே கப்பில் ரவை 1/2 கப் எடுத்துக்கிறோம். சிறு தீயில 2 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். ரவை நல்லா மணம் வருது, நல்லா மணல் ஆயிடுச்சு. அதனால் எடுத்துடலாம். எடுத்து மிக்சர் ஜாரில் போட்டு 90% அளவுக்கு பொடி பண்ணிக்கணும். ரொம்ப நைஸாக இல்லாமல் 90% அளவுக்கு பொடியாயிருக்கு. இப்போ துருவின தேங்காய் 1/2 கப் எடுத்துக்கிறோம். லூஸாக பேக் பண்ணி 1/2 கப் எடுத்துருக்கோம். சேம் கப்பில் அதையும் 2 நிமிஷம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காயோட ஈரப்பதம் போயிடுச்சு. பாலும் நல்லா திக்காகி குறைஞ்சிருக்கு. ஓரங்களில் இருக்கக்கூடிய ஆடை எல்லாமே சேர்த்து விட்டுட்டே வாங்க. அப்பப்போ கிளறி விடுங்க. பால் நல்லா இப்போ கொதிக்கும் போது 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறோம். சேம் கப்பில் எடுத்துக்கிறோம் 1/2 கப் அளவுக்கு. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் பால் கொஞ்சம் தின்னாகும். சர்க்கரை நல்லா கலந்ததுக்கப்புறமா கொதிக்க ஆரம்பிக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பால் இப்போ நல்லா சர்க்கரை சேர்த்து கொதிக்கும் போது நம்ம பொடிச்சு வச்சுருந்த ரவையை சேர்த்துக்கிறோம். இந்த பால்கோவில் ரவையும் தேங்காயும் சேர்க்கறதுனால 2 லிட்டர் அளவு பாலில் செய்யக்கூடிய பால்கோவாவை நம்ம 1/2 லிட்டர்லேயே செஞ்சிடலாம். சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க, கட்டிகள் இல்லாமல். ரவை எல்லாம் கலந்ததுக்கப்புறமா வறுத்து வச்சுருந்த தேங்காய் துருவலை உள்ளே சேர்த்துக்கிறோம். தேங்காயும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. ரவை சேர்த்துருக்கிறதுனால பபுள்ஸ் எல்லாம் நம்ம முகத்திலேயே தெரிக்கும். அதனால் அது பார்த்து பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சு கண்டினியூஸாக ஒரு 5 நிமிஷம் கிளறுனா நம்மளுக்கு ரெடி ஆயிரும். பாருங்க, இப்போ நல்லா எல்லாம் சேர்ந்து வந்துருச்சு. ரவை, தேங்காய், சர்க்கரை, பால் எல்லாமே நல்லா சேர்ந்து வந்திருக்கு. கண்டினியூஸாக கிளறிட்டே இருங்க. இப்போ பாருங்க, ரொம்ப திக்காயிடுச்சு. இப்போ லேசாக அடி பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து இன்னொரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. பபிள்ஸ் எல்லாம் நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கோங்க. கண்டினியூஸாக சைட்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுட்டே வரணும். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. நல்லா திக்காகிடுக்கு பாருங்கள். இப்போ எடுத்துடலாம். அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எடுத்து 5 நிமிஷம் கழித்து ஒரு பவுலில் போட்டு நட்ஸ் தூவி பரிமாறலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம் 1 வீக் வரைக்கும். எப்பப்பெல்லாம் சர்வ் பண்ணுறோமோ அப்பப்பெல்லாம் லேசாக சூடு பண்ணி பரிமாறுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டெசர்ட். இந்த தீபாவளிக்கு இந்த டெசர்ட்டை செஞ்சு நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.